ரோஹிணி என்னதான் வந்து நான் ஒரு மலேசியாவில் இருக்க பணக்கார பொண்ணுன்னு சொல்லி சொன்னாலும் கூட அது பொய்யுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி தான் அப்படி நடந்துப்பாங்க. அப்படியே ரொம்ப பெரிய வீட்டில் வந்து ஒரு 10 15 பேர் வேலை செய்கிறதுக்கு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் கழுவுறதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வந்து நீங்களே சமைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாலேருந்து இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே மூஞ்சி தூக்குறது நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு பண்ணுவாங்க. ஒரு வேலை கழுப்பு சோம்பேறி அவங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். இதில் எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா கல்யாண நாளனை கூட வந்து முத்துக்கும் மீனாக்கும் ரூம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசனை அவங்க 2 பேத்துக்கும். இதில் எப்படியோ பாட்டி ஒரு ஆப்பை சூப்பராக வச்சு இப்போ வந்து வாரத்துக்கு ஒருத்தருக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 ரூமை 3 கப்பலுக்கு 2 ரூம் அழகாக வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கே வந்து கடுப்பாக போகிறாங்க. அப்படியே வந்து ரோகிணியும் மனோஜும் அப்படியே வந்து இனிமேல் நாங்கள் தங்க கம்பளத்தை தான் விரிச்சு படுப்போம், எங்களை போய் தரையில் படுக்க சொல்கிறீங்களேன்ட்டு கூடிய சீக்கிரத்தில் இவங்களை பற்றி உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து இப்படி ஆப்பு மேலே ஆப்பு கிடைக்கணுங்கிறதான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரோகிணி மாட்டாமலே கதை எடுத்துட்டு போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.